தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா திமுக தலைவர் ஸ்டாலினை கடுமையாக சாடியுள்ளார். அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க. தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். கரூர் மக்கள் கண்ணீரின் பாவம்தான் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோற்க காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தாவேகா மற்றும் முதல்வர் விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு துயரமான சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. இனிமேல் ஸ்டாலின் குடும்பத்தினர் லண்டனுக்கு சென்று செட்டில் ஆக வேண்டியதுதான் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டியது உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. தற்போது ஒரு ரவுடியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கரூரை மீட்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பரப்புரைக்காக கடைசி 15 நாட்களில் முதல்வர் விஜய் ஏன் எல்லா ஊர்களுக்கும் போகவில்லை தெரியுமா? எங்கே காவல்துறை சப்போர்ட் இருந்ததோ அங்கே மட்டும்தான் போக முடிந்தது என்று ஆதவர்ஜுனா தெரிவித்தார். திருப்பூரில் காவல்துறை சப்போர்ட் இல்லை என்றும் காவல்துறையினர் அனைவரும் விலகி சென்று மீண்டும் ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்க நினைத்தார்கள் என்றும் அவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கரூர் சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐ மேற்கொண்டுள்ளது. இந்த விசாரணை முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் தாவேகா அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் திமுகவையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து வருவது தொடர்ந்து வருகிறது.